Hi students, welcome to our channel. இப்போ தமிழ் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்க வேணாம். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸு. இதனுடைய மார்க்ஸ் உங்களுக்கு அடுத்த ஹையர் செகண்டரிக்கு அட்மிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? எல்லாருக்குமே நல்ல கட் ஆஃப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே, அதுக்கான முதல் வீடியோவா இப்போ அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் எக்ஸாம் நடக்குது. பியூர் சயின்ஸ் லாங் வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுவாலஜி எக்ஸாம் நடக்குது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமர்ஸ் எக்ஸாம் நடக்குது. இந்த 3 சப்ஜெக்ட்கான ஸ்டடி பிளானரை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 4.5 நாள் டைம் இருக்குது. இந்த 4.5 நாளை எப்படி யூஸ் பண்ணி ஃபுல் போர்ஷன்ஸையும் நம்ம படித்து முடிக்கலாம், எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு, அப்புறம் வந்து டிப்ஸ் வீடியோ நிறைய வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அதில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ 4 நாள் டைம் இருக்குது உங்களுக்கு. 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம், செவ்வாய்க்கிழமை. சரியா? ஸோ இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. 6ஆம் தேதி வியாழக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் ஓகே. சில ஸ்கூல்லேருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த 3 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி, 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 3, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 12, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 10ம் 11ம். நீங்கள் கண்டிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 28 சாப்டர் இருக்கிறனால ஒரு செஷனுக்கு 2 சாப்டர்னு படித்தாதான் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ இதை மட்டும் இந்த ஹாஃப் டேல படிங்க. அதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் படிக்க வேணாம். நேரத்தோடு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. சரியா? ஏன்னா ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. சாப்பிட்டுட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு 4 நாள் டைம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாவே போதும். ஸோ 7ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும். சரியா? 1 மார்க் கொஸ்டின் எல்லாருமே மேத்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ் எல்லாருமே 1 மார்க்கு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் மேத்ஸில் சாப்டர் 5, சுவாலஜி சாப்டர் 8, காமர்ஸ் சாப்டர் 18ம் 19. சரியா? அதுக்கப்புறம் மதியம் 1:30லேருந்து 4:30 வரைக்கும் இந்த டைமில் மேத்ஸில் சாப்டர் 4, ஜுவாலஜியில் சாப்டர் 9, காமர்ஸில் சாப்டர் 20, 21 இந்த 2 சாப்டர்ஸ். ஓகேவா? அப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 5:30 to 8:30 இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 22, 23. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் மறுபடியும் என்ன செய்கிறோம்? 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். சரியா? ஸோ இதோட ஒரு நாள் செஷன் முடிஞ்சது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை சாப்டர் படிச்சிருக்கோம்? மேத்ஸ் வந்து 3 சாப்டர், 5, 4, 10, ஜுவாலஜி 8, 9, 5, காமர்ஸ் 6 சாப்டர், 19லேருந்து 18லேருந்து 23 வரைக்கும். அடுத்து 2வது நாள் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். அப்புறம் ஒரு 1.5 hours பிரேக் விட்டுட்டு 9 to 12:30 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6, ஜுவாலஜி சாப்டர் 7, காமர்ஸ் சாப்டர் 24, 25. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 மேத்ஸ் சாப்டர் 9, ஜுவாலஜி சாப்டர் 1, காமர்ஸில் சாப்டர் 26, 27 இது ரெண்டும் நம்ம பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11, ஜுவாலஜி சாப்டர் 12, காமர்ஸ் சாப்டர் 12ம் 13. அப்புறம் 9 to 10:30 நைட்டு இந்த டைமில் மேத்ஸ் 1 மார்க் படிக்கிறீங்க. ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 6, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 14ம் 15ம் படிக்கிறோம். சரியா? ஓகே, அதோட 2வது நாள் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 3வது நாள்
9ஆம் தேதி சண்டே இன்னைக்குன்னு காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க எல்லாருமே. அப்புறம் 9 to 12:30 இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 13, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 16ம் 17ம் படிக்கிறீங்க. சரியா? அப்புறம் 1:30 to 4:30 ஆஃப்டர்நூன் டைமில் மேத்ஸில் சாப்டர் 8, ஜுவாலஜியில் சாப்டர் 11, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8ம் 9ம் படிக்கிறோம். அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 6ம் 7ம். இப்போ நைட்டு 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 12, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5. இதோட 3ஆவது நாள் முடிஞ்சிருக்கு. அப்புறம் 4ஆவது நாள் 10ஆம் தேதி மண்டே அன்னைக்கு கடைசி நாள் காலையில் 5:30 to 7:30 இந்த டைமில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 28. இதோட மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு காலையில் 7:30யோட. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா படிச்சுட்டே போனால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு தடவை எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றத நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மறக்காம அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3.5 மணி நேரம், 6, 9, 10, 11 ப்ளஸ் ஒரு 3, 14.5 மணி நேரம் நம்ம கிட்ட இருக்குது. இந்த 14 மணி நேரத்தை யூஸ் பண்ணி ஃபுல் கான்செப்டையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் லாங் வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 9 to 12 இந்த டைமிங்கில் தான் நமக்கு வந்து ஜுவாலஜி போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சாப்டர் 3யோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து 1:30 மறுநாள் காலையில் 7:30 வரைக்கும் நம்ம ஃபுல் போர்ஷனையும் மறுதடவை ரிவைஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 1:30 to 4:30 சாப்டர் 3யும் 4ம் படிக்கிறோம். அப்புறம் 5:30 to 8:30 காமர்ஸ் சாப்டர் 1 and 2 படிச்சுக்கிறோம். சரியா? ஸோ அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் எல்லா கான்செப்டையுமே நம்ம ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த 4.5 நாளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ரெடியாக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவுக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.